வணக்கம் யூடியூப் நேயர்களே. இது நேற்று விட்ட பாதி வீடியோவிலேருந்து ரெண்டாவது வீடியோ. நம்மளோட யூடியூப் சேனலை பேர் மாற்றி விட்ட நேயர்களே, NGK ட்ராவலர் பெயர் மாற்றி விட்டேன். அது நேற்று போட்ட வீடியோவில் இது ரெண்டாவது வீடியோ பாருங்கள். நேற்று ஜாயிண்ட் இல்லாத நேற்று முடிந்த வீடியோவில் இது ஒரு செகண்ட் கண்டினியூ வீடியோ பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள் நேயர்களே. காலை வணக்கம். ஏன்னா சேனல் பேர் மாற்றி விட்டதுனால வணக்கம் சொல்லலை. வணக்கங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். எழுதிட்டு விட்டீர்களா? அதான் எழுந்து விட்டீர்களா? ரெண்டாவது வீடியோ, நேற்று போட்ட வீடியோவில் ரெண்டாவது வீடியோ பாருங்கள். இதுதான் இது டவுனுக்குள்ளே செல்லும் சாலை. டவுனுனா என்ட்ரன்ஸ். நேற்று புளியமரம் சொன்னேன் இல்லைங்களா, என்று பார்த்தீங்களா, இங்கே ஒன்றும் அந்த அளவுக்கு புளியமரம் இருக்காது. இருந்தாலும் 1-2 தான் இருக்கும் நேயர்களே. பார்த்து மகிழ்ந்துக்கள். ஏன்னா இன்னுமே டெவலப் தான் ஆகும். எல்லாம் புளியமரம்லாம் வெட்ட தான் செய்வாங்க நேயர்களே. இது அம்மாப்பேட்டை பாருங்க. விவேகானந்தா காலேஜ் சங்குகிரி வலசூர் பக்கம் வருது நேயர்களே. போலான்னா வழி விட மாட்டார், அதுக்குள்ளே கை காட்டார். நம்ம சுலோ பண்ணி தான் போகணும். ஏன்னா இடையில கொஞ்சம் இதை ஏஇ பண்ணுற சொல்கிறாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லைங்க. டைரெக்டாக போடுறேன் பாருங்கள். NGK ட்ராவலர் பெயர் மாற்றி விட்டேன். பெயர் எப்படி இருக்குது நேயர்களே? சரி என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியாக இல்லை என்றாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேயர்களே. அவ்வளோதான். இது பேர் பார்த்தோம். 2-3 பேர் செலெக்ஷன் பண்ணோம். அப்புறம் இதில் என்னுடைய டாக்டர் மணி சரியாக 8 மணி நேயர்களே, சரியாக 8 மணி. இங்கே ரைட் சைடில் பழனியார் முதலியார் மருத்துவமனை ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் தெரிந்து கொள்ளவும். அம்மாப்பேட்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் பழனியாண்டின் மருத்துவமனை. இதில் இந்த அடுத்த பழனியாண்டு நிறுத்தத்துக்கு அடுத்தது மிலிட்ரி ரோட். இதில் நேராக போனால் டவுனுக்குள்ளே போகலாம். ரைட் சைட் போனால் புது பேருந்து நிலையம். ஆயா வாங்க. இங்கே ஆடி பண்டிகை ஆரம்பிச்சிருச்சிங்க. அங்கே தான் பந்தல் போடுறாங்க. நான் உங்களுக்கு அடுத்த வாரம் ஆடி பண்டிகைக்கு அதெல்லாம் ப்ரோக்ராம்லாம் பார்த்து பிடிச்சி போடுறேங்க. இப்போ தான் எல்லாம் பந்தல் போட்டுட்ருக்காங்க நேயர்களே. நேற்று பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய பேர். இருந்தாலும் சந்தோஷம், மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு அவ்வளோ வரும் நான் பெரிய படிப்புலாம் படிக்கலைங்க. இதை தோணுது. ஒரு 2-3 யூடியூப் பார்த்தேன். சரி நாமளும் பண்ணலாமே அப்படின்னு தாங்க இந்த வீடியோ பண்ணேன். பாருங்க, பார்த்துட்டு இது ஒரு டிராஃபிக் சின்ன ரோடுங்க. பள்ளம் அதிகங்க. இங்கே இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க. அடுத்த நிறுத்தம் ஏவிஎஸ் காலேஜுங்க.
மகளிர் கல்லூரி ரைட் சைட்லைங்க. ட்ரெயின் வருது, இதுக்காக ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு போலீஸ்கார் நிற்கிறார் பாருங்க. தெரியுதுங்களா? சக்தி விநாயகர் கோயில். இது வந்து பிரதான சாலை. மெல் ரோட்லேருந்து புதிய பேருந்து நிலையம் செல்லும் பிரதான சாலை நேயர்களே. பாருங்க ரோடு எப்படி இருக்கிறது, நன்றாக இருக்கிறதா? முதலாம் வந்து இங்கே வர முடியாதுங்க, ஒரே கச்சான மரமாக இருக்கும். புறங்க வெட்ட வெளிச்சமாக கிடக்குது. பாகிஸ்தானில் போடுற மாதிரியே இருக்குதுங்க. 2 பக்கம் 2 ரோடு. டாக்டர் வேற கோவிச்சுக்கிறாங்க. ஆமாம், இருங்க போயிடலாங்க. எங்கள் டாக்டர் வேறு டாக்டர் ஸ்கூலுக்கு டைம் ஆகுதான். அவர் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. இந்த பக்கம் ஒரு படம் கூட இருக்கா நேர்களே? பாருங்க, இருக்கா? இல்லை. இது வந்து பொன்னம்மாப்பேட்டை பஸ் நிறுத்தம். பொன்னம்மாப்பேட்டை நேயர்களே. ஸ்லோ பண்ணுறார். காலை நேரம்லாம் கொஞ்சம் ஸ்கூல் பஸ் அதிகங்க. கண்டினியூஸ். நேற்று வீடியோ போட்ட இருக்குங்களா, அந்த வீடியோவோட கண்டினியூ வீடியோ. ஓகே, பக்கமாக வருதுங்க. சைடு எடுக்க முடியுமா? உடன்பிறப்புகள் NGK டிராவலர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாருங்க, அடுத்த பேருந்து TMS என்றால் TMS உடையார். அவருடைய பேர்லே இருக்குங்க. இன்னொரு வண்டி வருது எதிர்த்தாப்புல. பாருங்க, யாரும் இன்னும் மதிக்கிறது கிடையாதுங்க ரூல்ஸ் எல்லாம். அது வர வண்டி போக வேண்டியதுதான். இதுதாங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 வருஷம் இந்த பாலம் இல்லைங்க. இப்போ தாங்க புது பாலம் போட்டிருக்காங்க. என்ன பஸ் ஸ்டாப்புக்குன்னு இது வந்து TM செட்டுங்க. இப்போ வந்து பெரிய பாலம் ஒன்று கீழே, ரயில்வே கேட் கீழே வந்து தாங்க போகும். இப்போ பாலம் போட்டாச்சுங்க, புதிய பாலம். பாட்டனாலே கேட் போட்டுருவாங்கன்னு பயங்க. அவங்கவுங்க மார்க்கெட்டை இதில் பூந்து போயிடுவாங்க தனியார் வண்டிக்காரில். இப்போ பாலம் போட்டவொன்னே சல்லுன்னு போகிறார்கள். அது நியூ பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்க. அனைத்து வாகனங்களும் இந்த புது பாலத்தில் தான் செல்கிறது. நேயர்களை பார்த்துக்கொள்ளுங்கள். ரவுண்டானா பாரதி வித்யாலயா. இங்கே ஒரு ஸ்கூல், பாரதி வித்யாலயா. பாரதி வித்யாலயா ஸ்கூல் நேயர்களே. அடுத்தது ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் நேயர்களே. ஆர்ட்ஸ் காலேஜ் இது ஒரு ரவுண்டானா.
வளைஞ்சி போனால் அஸ்தம்பட்டி, இந்தாண்டா போனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், லெஃப்ட் சைடு போனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ரைட் சைடு போனால் அஸ்தம்பட்டி நேயர்களே. இது வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப். ஆர்ட்ஸ் காலேஜ் பாருங்க. இந்த சிலை வந்து முன்னாடி இருந்ததுங்க. இந்த பாலம் ஒன்று தெரியும் பாருங்க, பாலத்தை காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஒரு பாலம் தெரியுதா? அந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஷிஃப்ட் ஆகி விட்டது பாருங்க. சுகவனேஸ்வரான்னு ஒரு போர்டு போட்டிருக்கான். அதுலேருந்து முன்னாடி இந்த சிலை வந்து விட்டது. அம்பேத்கர் சிலை நேயர்களே வர சொல்லுகிறார் போலீஸ்கார். வந்து விட்டோம். இரண்டாவது கோயில் ஒன்று இங்கே பரமேஸ்வரி, என்ன கோயில் என்ன பாருங்க. கோயிலுக்கு திறப்புறேன், என்ன கோயில்னு பாருங்க. அது அருள்மிகு எல்லப்பிடாரியம்மன் கோயில் பாருங்க நேயர்களே. எல்லப்பிடாரியம்மன் கோயில் மிக சக்தி வாய்ந்த சாமி நேயர்களே.